எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். சிதம்பரத்துக்கு போற மாணிக்கவாசகர் இறைவனுடைய சூட்சமான சக்திகளை உணர்ந்து அவர் எப்பேற்பட்ட புகழ்களுக்கு சொந்தக்காரர் என்று சொல்கிறார் என்றால், இந்த உலகமானது பஞ்சபூதங்களாலான ஒரு பேரண்டம். அந்த பேரண்டத்தில் ஒவ்வொரு கோள்களும் கற்பனைக்கு எண்ண முடியாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய கோள்களாகவும் மிகப்பெரிய கருப்பொருட்களை உள்ளடக்கியதாகவும் இருக்கிறது. அதே வேளையில் வீட்டின் மேலுள்ள ஒரு சிறிய துளையின் வழியாக வீட்டிற்குள்ளே போகக்கூடிய சூரிய ஒளியில் உள்ள நுண்ணிய துகள்கள் எவ்வாறு சிறியனவாக இருக்கிறதோ, அதை நாம் ஆராய்ந்து பார்த்தால் அது அவ்வளவு பெரிய பருப்பொருளாக இருக்கும். அவ்வளவு ஆராய அதிலிருந்து பல்வேறு விடயங்கள் வந்து கொண்டே இருக்கும். அப்பேற்பட்ட சிவபெருமானுடைய சிறப்பியல்புகளை நாம் எண்ணும் பொழுது, விவரிக்க முயலும் பொழுது, அது இந்த பேரண்டங்களையும் தாண்டி விரிவடையும். ஆன்முகன், திருமால் ஆகியோருடைய பெருமைகளுக்கெல்லாம் தாண்டி அவருடைய பெருமைகளையும் உள்ளடக்குவனாகவும் அவர்களையே காத்து அருள்வனாகவும் அவர்கள் வழிபடக்கூடிய தெய்வமாகவும் விளங்குவன் எம்பெருமான் சிவபெருமான் என்றால் அது மிகையாகாது. அப்பேற்பட்ட எம்பெருமான் சிவபெருமான் வாழக்கூடிய நமது உடம்பை நாம் எவ்வாறு பேணி காக்க வேண்டும் என்றால், அவர் எவ்வாறு சர்வ யோக கலைகளையும் கற்று உடலை வலுப்படுத்தி நமக்கு அருளியிருக்கிறாரோ அதை நாமும் கடைபிடிக்க வேண்டும். ஏனென்றால் இறைவன் நமக்குள், நம் உடலினுள் உயிராக இருக்கிறான். அப்பேற்பட்ட இறைவன் வாழக்கூடிய இந்த உடலை, திருமேனியை நாம் கண்டிப்பாக பேணி பாதுகாத்து பெருமான் இறைவன் வாழக்கூடிய இந்த திரு உடலை நாம் பேணி பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான கட்டாயத்தில் இருக்கிறோம். எனவே இறைவனை வழிபடுவது திருநீர் பூசுவதோடு நிறுத்திவிடாமல் உங்களுடைய உடலையும் பேண வேண்டும். ஒவ்வொருவரும் உங்களால் முடிந்த எளிய பயிற்சிகளை மேற்கொண்டு எம்பெருமான் இறைவனுடைய திருவருளுடன் நீங்கள் அனைவரும் நலமாக வாழ வேண்டும். நன்றி.